தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, அதிகாலையில் ஆராதிக்கின்றே, ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றே, அதிகாலையில் ஆராதிக்கின்றே. தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, எல்லாரும் தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே, கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, எல்லாரும் தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, முழு மனதோடு ஆராதிக்கின்றே, முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றே, முழு மனதோடு ஆராதிக்கின்றே, முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, எல்லாரும் தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, யெகோவாயிரே ஆராதிக்கின்றே, எல்லாமே பார்த்து கொள்வி, எல்லாரும் யெகோவாயிரே ஆராதிக்கின்றே, எல்லாமே பார்த்து கொள்வி, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே, கண்மலையே. ஓ தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, ஆமென், தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமையா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமையா. அப்போ அந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே எங்களை முழுமையாக அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆண்டவரை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் தகப்பனே. ஆண்டவரை எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான மன்னாவை நீங்கள் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து வருகிறார்களோ அந்த காரியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா தம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்த போறீங்க. சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. எனக்கு காண்டாம் மிருகத்துக்கு உண்டான ஒத்த பலன் இருக்கிறது. நான் கீழே ஆக மாட்டேன், நான் மேலாவேன். நான் வாழ ஆக மாட்டேன், நான் தலையாவேன். மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல நான் உயர்ந்திருப்பேன். நான் எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்கும், அது வாய்க்கும். இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன், நான் பெருகுவேன். திரும்ப வாழ வயதை நான் பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க. திரும்ப வாழ வயதை நான் பெற்றுக்கொள்வேன். என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை பார்க்க போகிறேன். என் தகப்பன் இயேசு அதிசயங்களை காண பண்ண வைப்பார். அதிசயமான காரியத்தை இனி வரும் நாட்களிலே எனக்கு நடக்க போகிறது, எனக்கு நடக்க போகிறது. தாவீது வரவர விருத்தி அடைந்தது போல நானும் வரவர விருத்தி அடைவேன். எல்லாம் சொல்லுங்க. தாவீது வரவர விருத்தி அடைந்தது போல நானும் வரவர விருத்தி அடைவேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. கலாத்தியர் 3:29 படி எல்லாம் சொல்லுங்க. கலாத்தியர் 3:29 படி ஆபிரகாமுக்கு கொண்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும்
ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை வாக்கு தத்தங்களும் அது எனக்குரியது. அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, தானியேலின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, அந்த தானியேலின் ஜெப ஆவி எனக்குரியது. நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் வெளிச்சம் கொடுப்பேன், நான் ஜாதிகளை சொந்தமாக்குவேன், நான் கொளுத்த கன்றுகளை போல நான் வளர்வேன். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது, இயேசுவே நீர் பேசு ஒரு வார்த்தை போது. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது, இயேசுவே நீர் பேசு ஒரு வார்த்தை போது. 1000 ஜீவன் உயிர் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. வாய திறந்து நீரின்றி வாழ்வேது மகிழ்வேது தேவா. தேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. கல்லுக்குள் தேரையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. உமையன்றி அணுவேதும் அசை உன் துணையின்றி முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா. பாடுங்க பாடுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள்! எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும்
நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சுகவான், நான் பலவான், எனக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர், எந்த பயமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷர் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனா, இயேசு என்னோட இருப்பதனா. எல்லாரும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. இயேசு என்னோட இருப்பதனா, இயேசு என்னோட இருப்பதனா. அல்லேலூயா. எல்லாம் ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. அதாவது இந்த வார்த்தை ஏன் வருது, இந்த பாட்டு ஏன் வருதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இந்த பாட்டு இப்போ வராது. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல உட்காந்துற யாரோ ஒருத்தர் அல்லது 2 பேர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாளைய தினத்தை குறித்து ஒரு பயம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா, ஏதோ ஒரு மனிதரை குறித்து ஒரு பயம் உள்ளத்தில் என்ன செய்யும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் இந்த பாட்டை நீங்கள் பாடிட்டீங்கன்னா, பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பாடிட்டீங்கன்னா, அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், ஓடிடும். அதுக்கு தான் பாட வைக்கிறது. அதனால் முன்னாடி உட்காந்துருவங்க சின்ன பிள்ளைக்கு எல்லாரையுமே நல்ல ஜோரை கைத்தறி உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. முன்னாடி உட்காந்துருக்கவங்க மதன்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, ஃபயராக இருக்கணும். அதாவது இப்போ நான் அக்கினிமயமாக நல்லா ஃபயராக சந்தோஷமாக என்ன செய்யணும், கை தட்டுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்தவன் கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து எப்பொழுதுமே உற்சாகத்தின் ஆவியை நம்ம பெற்றவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், உற்சாகத்தின். நீங்கள் நம்மளை என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம் சொல்லுங்கள், எனக்குள்ள உற்சாகத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நோயும் உங்கள் பக்கத்தில் வராது. தெரியுமா உங்களுக்கு? நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா என் வாழ்க்கை இருக்குது, இங்கே நீ சொல்லி போடுற சந்தோஷமாக இரு சிரி அப்படின்னு. என் வீட்டுக்கு போனால் தானே தெரியும் எத்தனை பஞ்சாயத்து இருக்குன்னு. அல்லேலூயா. அந்த பஞ்சாயத்துலாம் ஓடுறதுக்கு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது. பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அல்லேலூயா. இயேசு பூமியில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். மனுஷனை போல் இருந்தார். தெய்வம் மனுஷனை போல் பூமிக்கு வந்தார். மரியாள் வயிற்றில் பிறந்தார். மனுஷனை போல் பிறந்தார். அவர் பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்தவர். அவர் நீதிமொழியில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் அவர் பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்தார். வானத்தை உண்டாக்கும் போது பக்கத்தில் இருந்தாருன்னு போட்டிருக்கு வேதம். நட்சத்திரங்கள் உண்டாக்கும் போது பக்கத்தில் இருந்திருக்கிறாரு போட்டிருக்கு. இப்போ நீதிமொழியில் படித்து பாருங்கள். அப்புறப்பட்ட அந்த தெய்வம் இயேசு அந்த பரலோக மேன்மையெல்லாம் திறந்துட்டு பூமியில் இந்த அநியாயம் நடக்கிற இந்த பூமியில் மனிதாவதாரம் எடுத்து ஒரு மனுஷனை போல் என்ன செஞ்சார், பிறந்தாரை பார்த்துக்கொள்ளுங்க. அவர் பிறந்தாருன்னா ஒரு சுகபோகமான வாழ்க்கையாக அவர் பிறந்தார். 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். 3 வருஷம் அவர் ஊழியம் பண்ணார். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள். காரி உமிழப்பட்டிருக்கிறாரு, கீழே தள்ளப்பட்டிருக்கிறாரு, கல்லெறிஞ்சிருக்கிறாங்க, கல்லெறிய வந்தாங்க. எவ்வளோ ஒரு அநியாயத்தில் அட்டுழியத்தில் இருக்கிற அந்த மக்கள் மத்தியில் அவர் நடமாடி அற்புதங்களை செஞ்சு அவர் வந்த நோக்கத்தை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். ஆமென் சொல்லுங்க. அவர் ரத்த சிந்தி பிள்ளைகளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். புரியுதா உங்களுக்கு? இயேசு வந்து ஒரு சுகபோகமாக தங்க கட்டில் படுத்து அவருக்கு பின்னாடி 2 பேர் வீசிக்கிட்டா இருந்தாங்க. மனுஷகுமாருக்கு தலை சாக்கி இடமில்லைன்னு சொல்கிறார் ஏசப்பா. அப்புறப்பட்டவர் ஏன் இந்த பாடுபட்டார், ஏன் நெருக்கப்பட்டார், ஏன் ஒடுக்கப்பட்டார்னா உங்களை என்னையை வாழ வைக்கத்தான். ஆமென். ஏன் அவர் ரத்த சிந்தினான்னு உங்களை என்னையை வாழ வைக்கத்தான் ரத்த சிந்திருக்கிறார். நம்முடைய சாபத்தை உடைக்கத்தான், நம்முடைய பயத்தை போக்கத்தான். முன்னாடி பயந்து போய் கடந்தோம். ஆனால் ஏசப்பா ரத்த சிந்தி நம்முடைய பயத்தின் ஆவி என்ன செஞ்சிட்டார், விரட்டிட்டார் பார்த்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 3:13 சாபத்தை உடைச்சிட்டார் பார்த்துக்கொள்ளுங்க.
ஆனால் நெருக்கத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவமானத்தை பார்த்து பயப்பட. நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க, தவறாக பேசுவாங்க, நக்கல் அடிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் அவர்கள் முன்னால் கர்த்தர் நம்மளை மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணம் போல அவர்கள் நம்மளை அண்ணாந்து பார்க்கும்படி தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம பார்த்துக்கிறதுனா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அவன் குறை சொல்கிறான், குற்றப்படுத்துறான், அவன் என்ன இப்படி சொல்லிவிட்டான் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மலர முடியாது, நம்ம வாழ்க்கையில் உயர முடியாது, நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியாது. அதை ஒரு பொருட்டா என்ன, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். மேகமோன்ற திரளான சாட்சி கண்ணு முன்னாலே இருக்கு. இந்த உலகத்தில் வருகிற எல்லா நெருக்கங்களையும் எல்லா பாவங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் உதறி தள்ளி விட்டுட்டு நமக்கு நியமத்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓடும்போது நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிடுவார், கொடுத்துருவார். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இதை குறித்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரு ரோஜா செடி இருக்குன்னா ரோஜா செடியில் ஒரு முள் இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ரோஜா அந்த முள்ளை பார்த்து பயப்படாது. நீ பாட்டுக்கு முள்ளு வளர்ந்துருப்போம், நான் பாட்டுக்கு நான் வளர்ந்துட்டு போறேன், அது பாட்டு வளர்ந்துட்டு போகும் பார்த்துக்கொள்ளுங்க. அது குத்த போதேன்னு பயந்துக்கிட்டு இருந்தா மலர முடியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. அவன் அதை செஞ்சுட்டான், அவன் இதை செஞ்சுட்டான், அவன் இதை சொல்றான், அவன் அதை சொல்றான், நம்மளை கேவலப்படுத்துறான் அப்படின்னா சரி, நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்க முடியாது, நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்க முடியாது. அதை ஒரு பொருட்டா எண்ணாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கண்டிப்பா அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த பாட்டை நீங்க வாயை திறந்து நீங்க பாடிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பயங்கள் உங்களை விட்டு வெளியேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏசு. எல்லாம் பாடுங்க, வாயை திறக்கணும், எல்லாரும் வாயை திறக்கணும். ஓ, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோட இருப்பதனா, இயேசு என்னோட இருப்பதனா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோட இருப்பதனா.
எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் குறைவுபடுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை. சொல்லுங்கள், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். கர்த்தர் எப்பொழுதுமே என்னோடு இருக்கிறார். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அபிஷேக நாதராகிய என் தேவன் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் எனக்கு கிருபையும் தொடரும். எல்லாம் சொல்லுங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு 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 நன்மையும் கிருபையும் என்னை 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 தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன். நல்லா சொல்லுங்கள், பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்தில் கடந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன். சமுத்திரத்தின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருகினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சுனாமி வந்தாலும் நான் எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். சேனைகளின் கர்த்தர், சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். நான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று நான் அறிந்து கொள்ளுவேன். ஜாதிகளுக்குள்ளே அவர் உயர்ந்திருப்பார். பூமியிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி நான் மகிமைப்படுத்துவேன். சுகத்தின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. கைதட்டாப்பாக்க நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே ஒரு வாஞ்சை. அதாவது பைபிளை படிக்கிறோம், படிச்சுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கவனிக்கணும். 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல. அந்த வசனம் தேடுங்க. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் என்ன செய்யுங்க? வாஞ்சியாருங்கள். இப்போ உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய தாகம் எதில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதில் இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யணும்? வாஞ்சியாக இருக்கணும். ஏன் வாஞ்சியாக இருக்கணும்? ஏன் அந்த ஞானப்பாலை நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? சொல்லுங்க. நான் வளருவதற்கு ஞானப்பாலை குடிக்கணும். அது தேவனுடைய வசனம். அல்லேலூயா. இப்போ சரீர வளர்ச்சி அடைவதற்கு ஆகாரத்தை சாப்பிட்றோம், ஆமாவா இல்லையா? பாலை குடிக்கிறோம், மோரை குடிக்கிறோம், தயிரை குடிக்கிறோம், அதை குடிக்கிறோம், இதை குடிக்கிறோம், சத்தான ஆகாரத்தை சாப்பிட்றோம், சரீரம் வளருது. ஆனால் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு பெயர் கிறிஸ்தவர்களை வாழ்வது கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவ பிள்ளைகள் வளரணும். ஜெபத்தில் வளரணும், துதியில் வளரணும், வேத வசனத்தை தியானிக்கிறதுல வளரணும். அதோடு கூட கையிட்டு செய்கிற வேலையில், தொழிலில், பிஸ்னஸில், எல்லா காரியத்திலையுமே நீங்கள் ஒரு வளர்ச்சி என்ன செய்யணும்? பார்க்கணும். இங்கே இருங்க, ஈசாக்கு ஒரு பிஸ்னஸ் மேனு கூட சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு விதைக்கிற மனுஷனாக இருந்தார், ஒரு அறுவடை பண்ணுகிற மனுஷனாக இருந்தார், அவர் கிணறு தோன்ற மனுஷனாக இருந்தார். அவர் விதைச்சார்னா அறுப்பார், அறுத்தார்னா அவருக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டு மீதியை போகிற என்ன செய்வார்? அவர் வியாபாரம் பார்ப்பார், விற்பார், இல்லாத யாருக்காவது கொடுப்பார். அப்போனா அவர் செய்தது எல்லாமே வாச்சிச்சு. அவர் பண்ண தொழில், அவர் பண்ண பிஸ்னஸ்ஸு சக்ஸஸ் ஆச்சு. ஏன்னு கேட்டால்
பஞ்ச காலத்தில் அவர் விதைக்கிறாரு, அவர் 100 மடங்கு அறுவடை நினைச்சாரு பார்க்கிறார். எப்படி இப்படிப்பட்ட ஒரு அறுவடை, எப்படி இப்படிப்பட்ட ஒரு வெற்றி அவருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அவர் மாலை வேலையிலே அவர் தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதாவதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பைபிள் வசனத்தை மட்டும் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் வளர்ச்சியை, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், உங்கள் வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. வேதவசனம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களாம் பாக்கியவானா, பாக்கியவதியாக மாற வேண்டுமா? அதுக்கு வேதம் சொல்லுது, நீ இரவும் பகலும் நீ வேதவசனம் என்ன செய்ய? தியானம் பண்ணு. நீ தியானம் பண்ணும்போது பாக்கியவான். பாக்கியவனுக்கு என்ன அர்த்தம்? எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா செழிப்பும், எல்லா உயர்வும் இருக்கிற மனுஷன் பேர் தான் பாக்கியவான். அப்புறம் இந்த வேதத்தை யார் என்ன வேணால் சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிட்டு இதில் மட்டும் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. இதை வாசிக்கிறதில்ல, இதை தியானிக்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. அதான் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல செலுத்துவங்க வருவான். சோர்வுக்கு மாத்திரம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சோர்வுக்கு மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. இதை நம்ம தியானம் பண்ண ஒரு வசனம் இருக்குது, யோசுவாவில் 1:8 நினைக்கிறேன். இங்கே நல்லா கவனிங்க எல்லாரும். யோசுவா 1:8. அதாவது ஏங்க, நீங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் முன்னேறணும், நீங்கள் உயரணும். அதுக்குண்டான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, அதுக்குத்தான் உங்களை நான் பேச வைக்கிறேன், அதுக்குத்தான் உங்களை பேச வைக்கிறேன். நீங்கள் வந்த மனமாக சும்மா வாயை மூடிட்டு உட்காந்துட்டு கம்முன்னு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. எப்படி வந்தீங்களோ அப்படித்தான் போவீங்க. ஒரு வெளிச்சம் இருக்காது, ஒரு பிரகாசம் இருக்காது, ஒரு உயர்வு இருக்காது, ஒரு மேன்மை இருக்காது, ஒரு வெற்றி இருக்காது, ஒரு விடுதலை இருக்காது, ஒரு சுகம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. வந்த வண்ணமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசும்போது தேவன் அந்த வார்த்தையை பார்க்கிறாரு, அங்கீகரிக்கிறாரு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு, உன் வாயை விட்டு சொல்லுங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தை என் வாயை விட்டு, என் வாயை விட்டு பிரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் இந்த வார்த்தையை குறித்து நினைக்கணும். 24 மணி நேரமும் இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் தியானம் பண்ணணும். 24 மணி இந்த வார்த்தையை குறித்து சிந்திக்கணும். ஆமாம் இல்லையா? அதுதான் வசனம் சொல்லுது, இரவும் பகலும். எப்படி போட்டிருக்கு? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் போட்டிருக்கு. பார்த்துக்கணும். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். நீ வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாள் நீங்கள் ஒரு வேலை கிடைக்காம திண்டாடி, வேலை சரியான வேலை இல்லையேன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கலாம், சரியான வருமானம் இல்லையேன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கலாம், பிரச்சனை மாறலையேன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு 3 நாளை ஒதுக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஆராதிக்க, 1/2 மணி நேரம் வேதம் வாசிக்க, 1/2 மணி நேரம் ஆராதிக்க, 1/2 மணி நேரம் வேதம் வாசிக்க, இப்படியே ஒரு 3 நாள் நீங்கள் கழித்து பாருங்களேன். 4ஆவது நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வருகிறத நீங்கள் கண்டிப்பான முறையில் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, அப்புறம் என்ன போட்டிருக்கு? இதில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்புறம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது நீ வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கலாம், பாதை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இரவும் பகலும் இந்த வேத வசனத்தில் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா உங்கள் வழி வாய்க்கும், நீங்கள் செய்கிற காரியம் நடக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் புத்திமானாயும் என்ன செய்வீர்கள்? அழகான வசனம் பார்த்துக்கொள்ளுங்க, அருமையான வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. இதை படிச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. உங்கள் தேவையான காரியம் உங்கள் வீடு தேடி என்ன செய்வார்? கர்த்தரிடத்தில் ஜெபிச்சு பாருங்க. மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவதை நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க வானத்தின் பலகலை திறந்து இடங்களாமல் போட்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வளரும்படி
புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாக என் ஞான பழைய என்ன செய்யுங்க, வாஞ்சியார். அதுக்கு தான் உங்களை நான் இந்த வசனத்தை நான் சொல்ல வைக்கிறது. இப்போ நான் ஒரு வசனம் சொன்னேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு வசனத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஒரு வசனத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, குடிக்கிறீங்க. ஒரு வசனத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, சாப்பிட்றீங்க. இப்போ 2 நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு பாலவோ ஒரு ஒரு ஜூஸோ நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு தெம்பு இருக்குமா இருக்காதா? எங்க 2 நேரம் சாப்பிடல, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க, கொஞ்சம் தெம்பு இருக்கும். அல்லது ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிங்க, கொஞ்சம் தெம்பு இருக்கும் சரீரத்துக்கு. இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே போல இந்த ஆவிக்குரிய இந்த ஆத்துமா சோர்ந்து போயிருக்கும், இந்த ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கும், இந்த ஆத்துமா நெருக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த களங்கமில்லாத இந்த திருவசனமாகிய ஞானப்பால நீங்க குடிச்சு பாருங்க, இந்த ஆத்துமா சோர்ந்து போன ஆத்துமா அது பலப்பட்டு உங்க கவலை எல்லாம் மாறி போயிடும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த வசனங்களை சொல்ல வைக்கிறது உங்களை. நான் ஒரு சில பேர் சொல்லாம அமைதியா இருக்கிறீங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகி ஆகணும். நீங்க முன்னேறணும், நீங்க உயரணும்னா இந்த காரியத்தை செஞ்சு ஆகணும். அல்லேலூயா. ஒரு பெத்த பிள்ளை தான் மகன் வளராம இருந்தானா தாய்க்கு தகப்பனுக்கு என்ன செய்ய மன வருத்தம் இருக்கும். வளராம இருந்தானா, ஐயோ வயசு 5 ஆச்சுன்னு வளர மாட்டானே, இன்னும் மேலே போக மாட்டானே வருத்தம் இருக்கும் தாய் தகப்பனுக்கு. அதே போல தான் நம்ம வளரலைன்னா நம்ம அப்பா ஏசப்பாவுக்கு வருத்தப்படுவார். நம்ம முன்னேறலைன்னா ஏசப்பா வருத்தப்படுவார். ஐயா என் பிள்ளை ரிச்சிக்கப்பட்டு 8 வருஷம் ஆச்சு, ரிச்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ஞானசனம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, இன்னும் முன்னேற்றம் இல்லை, இன்னும் உயர்வு இல்லை, இன்னும் இருந்த வண்ணமாக தானே இருந்துகிட்டு இருக்கு, வாழ்க்கையில் பிரகாசம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செய்வார், கவலைப்படுவார். அல்லேலூயா. அதனால் அவர் கவலைப்படுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் வளரணும். நீங்கள் வளர்றதுக்கு தான் அவர் வேத வசனத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அதனால தான் அந்த வசனத்தை என்ன செய்யுங்க, பேசுங்க, அறிக்கையிடுங்க. இந்த வசனத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீங்க. எப்படி நடந்து கொள்வீங்க? புத்திமானாயும் நடந்து கொள்வீங்க. அதனால தான் வசனத்தை சொல்லணுங்கிறது, வசனத்தை என்ன செய்யணும், அறிக்கையிடுங்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவேன். கர்த்தர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் நான் நம்பியிருக்கிற தேவனுமா இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கோட்டை, கர்த்தர் எனக்கு அடைக்கலம், நான் அவரை நம்பி இருப்பேன். சொல்லுங்க. அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் சட்டேனிலே எனக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகும் அமை. நான் உயர்ந்த அடைக்கலத்திலே தங்குவேன். கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகையால் எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, வாதையும் கூட தணுகாது. என் வழியிலெல்லாம் என்னை காக்கும்படிக்கு எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர்கள் கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் பார்த்துக்கொள்வார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவர் எல்லா இக்கட்டுகளிலிருந்து என்னை விடுவித்து என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா மகனாக, ஆமென். தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. ஆமென். ஓ இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை,
இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களால். சொல்லுங்க சொல்லுங்க, சுகம் சொல்லுங்க. இயேசுவின் காயங்களால் சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே என்னாலும் சந்தோஷமே. முறியடிப்பே முறியடிப்பே எதிரான ஆயுதத்தை முறியடிப்பே முறியடிப்பே. ஆமென் ஆமென். எதிரான ஆயுதத்தை முறியடிப்பே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா அல்லேலூயா. நான் இந்த கால வேளையிலே உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு காரியத்தை ஆவியானவர் உள்ளத்திலே பேசினார், உள்ளத்திலே சொன்னார். என்ன என்று கேட்டால், நீண்ட நாட்களாக ஜெபித்து 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 வராத ஒரு அதிசயமான காரியம் உங்கள் குடும்பத்தில் என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது. அல்லேலூயா. உங்கள் மனது இழுத்து போயிருக்கலாம், உங்கள் மனது வேதனைப்பட்டு போயிருக்கலாம், வரலேன்னு கலங்கி தவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து தேவன் இந்த வருகிற நாட்களிலே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். அது மாத்திரமில்லை, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ண வைக்க போகிறார். ஆமேன். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை செய்ய வைக்க போகிறார். ஆமேன். காரணம், நீங்கள் பிள்ளைகளின் சமானத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் கர்த்தர் இன்னமும் நடத்துவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கிறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா அப்போ தான் எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் மேலே தாய் தகப்பன்மார்கள் ஒரு கவனத்தை வைங்க. அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம், அது பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைய காலேஜுக்கு போயிட்டு சரியான இடத்துல வருதா, ஸ்கூலுக்கு போயிட்டு சரியான இடத்துல வருதா, அதோடைய நடவடிக்கை என்ன, அவர்கள் முகபாவனை என்ன, நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ உங்கள் பிள்ளை சந்தோஷமாக ஏன்னா ஏமா அதை கூட இதை கூட கேட்டுருக்கேன், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருக்கும், முகத்தில் ஒரு கவலை தெரியும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு நான் அந்த பிள்ளையை விட்டுறக்கூடாது. அந்த பிள்ளையை கேட்கணும், என்னம்மாச்சு, ஏன் இன்றைக்கி டல்லாக இருக்கிற, ஸ்கூலில் எதுவும் பிரச்சனையா, எதுவும் போராட்டமா, சும்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பிரச்சனை சொல்லு. ஸ்கூலில் ஒரு பிள்ளை வந்துச்சு, இன்றைக்கி இந்த டீச்சர் என்னை வந்தாங்க, இந்த டீச்சர் எல்லாரும் முறை நிற்க வச்சாங்க, அதனால் எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை கொடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்றும் கவலைப்படாத, நீ வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை தலைநிமரை பண்ண வைப்பார். எந்த டீச்சர் உன்னை நிற்க வச்சாங்களோ அந்த டீச்சரே உன்னை பெருமை பாராட்டி கனப்படுத்தி எல்லா பிள்ளைகளையும் கையை தட்டி வைக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் பிள்ளைங்க மேலே கொஞ்சம் கவனம் இருக்கணும். அந்த காலத்தில் வந்து ரொம்ப பிள்ளைகளை வந்து அடித்து வளர்த்தாங்க, கம்பெடுத்து அடிப்பாங்க, பெல்ட்டு வச்சு அடிப்பாங்க. அடித்து பிள்ளைகளை வளர்த்தனால அந்த பிள்ளையை வந்து ஒழுக்கமான பிள்ளைகளாக எதிர்காலத்தில் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சமாளித்து என்ன செய்கிறாங்க, குடும்பத்தை நடத்துகிறாங்க. அப்படித்தான் நாங்களாம் என்ன செஞ்சிடுவோம், வளர்க்கப்பட்டோம். பார்த்துக்கொள்ளுங்க. சர்ச்சுக்கு போகலேன்னு சொல்லி அடி வாங்கின ஆள் நான், தெரியுமா உங்களுக்கு? வாரம் சர்ச்சுக்கு போகலன்னு சொல்லி பெல்ட் அடி வாங்கினவேன் நான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து பெல்ட் எடுத்து உங்கள் பிள்ளைகளை அடிக்க மாட்டீங்க, அடிக்க முடியாது. அவன் திருப்பி பெல்ட்டை பிடிங்கிடுவான். அவன் திருப்பி அப்பா கை வைக்கிற வேலையை வச்சுக்காதப்பா, மரியாதை கட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிடுவான் இந்த காலத்து பிள்ளைங்க. அதனால் அப்படி சொல்ல வைக்கக்கூடாது உங்கள் பிள்ளைகளை. ஏன்னா நீங்கள் தேவ பிள்ளைய, இயேசுவின் பிள்ளைய, உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி கண்ணுங்கருத்தும் என்ன செய்யணும், வளர்க்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்காத அளவுக்கு தான் அந்த வேத வசனங்கள் என்ன செய்ய, தியானம் எடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டு. அந்த ஓமாத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க தப்பான காரியங்களை செய்துன்னா அதுக்கு என்ன காரணம்? உங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி தவறான வழியில் போகிறதுக்கு அதுக்கு என்ன காரணம்? சரியான முறையில் தேவனுடைய வார்த்தை உங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் இறங்கலன்னு அர்த்தம். உலகத்து பக்கம் உங்கள் பிள்ளை போதுன்னா அதுக்கு காரணம் யார்? தாய் தகப்பை தான். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சரியான முறையில் தாய் தகப்பை வந்து பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை, சரியாக கண்டிக்கலை, சரியாக ஜெபிக்க வைக்கலை, சரியாக பைபிள் படிக்க வைக்கலை.
அந்த பிள்ளை உள்ளத்தில் வசனம் இறங்குச்சுன்னா, வார்த்தை இறங்குச்சுன்னா அந்த பிள்ளை தப்பான வழிக்கு போகாது, கெட்ட வழிக்கு போகாது. காரணம், நீங்கள் வசனத்தை ஊட்டலை, வசனத்தை சொல்லிக் கொடுக்கல, வசனத்தை அறிக்கையிட வச்சுட்டு, வசனத்தை பேச வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கண்டிக்கணும் பிள்ளைகளை. சின்ன பிள்ளைலேருந்தே அப்படி கண்டித்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா முதிர் வயதில் உங்கள் பிள்ளைய உங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு என்ன செய்வாங்க, நடப்பாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சில பெற்றோர்கள் சொல்லலாம், என் பிள்ளைக்கு 10 பவுன் வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. என் பிள்ளைக்கு 25 பவுன் வச்சுருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என் பிள்ளை பேரில் ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. என் பிள்ளை பேரில் 1 ஏக்கர் இடம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரைட்டு, தப்பு இல்லை. ஆனால் அந்த பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையாக இருக்கா, அந்த பிள்ளை போகிற இடத்துல நல்லபடியாக இருக்காதா, அதை நீங்கள் கவனிக்கணும். காசு பணம் ரெண்டாவது. காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். காசு வரும் போகும், பணம் இருக்கும் போகும். அது ஒரு இடத்துல பணம் இருக்காது, ஒரு இடத்துல பணம் தங்காது, வரும் போகும். 1 லட்சம் இருக்கும், அடுத்த 2 லட்சம் வரும், 2 லட்சம் ஆகும், இப்படி வரும். ஆனால் மனித உள்ளத்தில் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு பிள்ளை உள்ளத்தில் இருக்கணும். கர்த்தரை தேடுகிற உணர்வு ஒரு பிள்ளை உள்ளத்தில் இருக்கணும். பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டு அழகு போட்டு பார்க்கறது பெரிய காரியம் இல்லை. அந்த பிள்ளை கர்த்தருக்குள்ள இருக்கிறதா, கீழ்ப்படிந்து இருக்கிறதா, ஜெபிக்குதா, சேவிக்குதா, ஆராதிக்குதா, வேதவசனத்தை தியானிக்குதா, தேவனுக்கு உகந்த பிள்ளையா இருக்கிறதா என்பதை கவனிச்சு பெற்றவர்கள் பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் கவனிச்சு வளர்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பெற்றெடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தாய் தப்பை சிரமப்பட மாட்டாங்க. பிள்ளை அது பாட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் 2 பொம்பளை பார்த்தேன்னா அந்த பிள்ளைகளை பற்றி ஒரு கவலையும் கிடையாது, பார்த்துக்கொள்ளுங்க. அது ஓடாது, ஆடாது, அது இருக்காது, இது இருக்காது, கீழே இழுத்து போடாது, அமைதி. அது பாட்டு உட்காந்ததில் உட்காந்து சாப்பிட்ணும், அது பாட்டு அமைதியாக இருந்துச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளை வளர்த்து பழக்கம் இல்லையா. இப்போ பேரன் பிறந்திருக்கான், பார்த்துக்கொள்ளுங்க. அவன் பண்ணுற சேட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டான், பார்த்துக்கொள்ளுங்க. டக்குன்னு ஒரு இதை இழுத்து போட்டுறான் கீழே, டக்குன்னு அதை இழுத்து போட்டு கீழே தள்ளி விட்டுறான், டக்குன்னு ஓடி போய் இந்த ட்ராயரை திறக்கிறான், உள்ள இருக்கிற எடுத்து வயரை புற இழுக்கிறான். அவனை பராமரிக்கிறதே ஒரு பெரிய பாடா போச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே 2வது இது பிறந்தா என்னடா செய்கிறது. அப்போ அதனால தான் ஆண்டவரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் ஆண்டவர் சித்தம் என்னன்னு தெரியல. ஏன் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை குழந்தையா இருக்கும் போதே வசனத்தை சொல்ல வைங்க. இப்போ என் பேரை 10 வசனத்தை மனப்பாடமாக அவனா ஒப்பிக்க ஆரம்பிச்சான். வேணா மைக்கில் கூட சொல்ல வைக்கிறேன் நான். 10 வசனத்தை கை தட்டி சொல்லுங்கள், அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த ஜெஸ்ஸியை எந்த விஷயத்திலையுமே நான் பாராட்டினதே கிடையாது. நீ நல்லா ஆராதிக்கிறப்பா, நல்லா ஜெபிக்கிறப்பா, நல்லா துதிக்கிறப்பா, நல்லா வீட்டு வேலை பார்க்குறப்பா, நல்லா வீடை கூட்டுறப்பா, நல்லா துணி துவைக்கிறப்பா, நல்லா இது பண்ணுறப்பா, பரவாயில்லப்பா, நல்லா வீட்டு வேலை பார்க்குறப்பா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பாராட்டினதே கிடையாது. ஆனால் இப்போ நான் அந்த பிள்ளை ஒரே விஷயத்தில் பாராட்டுறேன். எதில் பாராட்டுறேன் தெரியுமா? அந்த பயலுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்து மனப்பாடமாக ஒப்பிக்க வைக்கிது. இதில் தான் ஒரு பாராட்டு. இது போது எனக்கு. நான் வீட்டை கூட்டில் ஏன்னு கவலையே படவில்லை, துணி துவைக்கலையும் கவலைப்படல, அதெல்லாம் செய்யாது. பட்டு படமும் செய்யும். அல்லேலூயா. வாசிப்பில் போட்டு எனக்கு நாண்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும், அப்படியே போட்டு இப்படி அந்த காலத்தில் துவைப்பாங்க துணிக்கு, அப்படி தங்கு உஸ் அப்படிலாம் துவைப்பாங்க. இப்போ யார் அப்படி துவைக்கிற மாதிரி அம்மா மாதிரி அக்கா மாதிரி வீட்டில் துவைக்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு வசனத்தை என்ன செய்யணும், ஊட்டணும், பார்த்துக்கொள்ளுங்க. வசனத்தை ஊட்டும் போது அந்த பிள்ளையை வளரும். ஆமேன். வசனத்துக்கு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்க்குறது பெரிய காரியம் கிடையாது. அந்த பிள்ளை உள்ளத்தில் வசனம். நீங்கள் ஒரு குழந்தைய வளர்க்குறீங்களா, அந்த பிள்ளை சொல்ல வைக்கணும். திடீர்னு யாராவது ஒரு குழந்தை எடுத்து வசனத்தை சொல்லணும். அப்போ தான் பெற்றோர்களுக்கு மார்க் போடப்படும். அல்லேலூயா. திடீர்னு குழந்தைகளை உட்காந்து எந்திரி பாப்பா, இந்த வசனத்தை சொல்லு பாப்பா, அப்போனா கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சி அடைவதில் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிடுச்சுன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு கையை தட்டு. எங்க யாராச்சும் ஒரு பிள்ளை எந்திரி சொல்லு பார்ப்போம், சொல்லு, ஒரு வசனம் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கையை தட்டு அப்பாவுக்கு. யாருக்கு கை தட்டு? அவங்க அம்மாவுக்கு கையை தட்டு. அல்லேலூயா. இப்படி இருக்குன்னு இப்படி பிள்ளைகளை என்ன செய்யணும், வளர்க்கணும், பார்த்துக்கோ. ஏன்னா இந்த வசனம் என்ன செய்யும், பிள்ளைகளை என்ன செய்யும், எதிர்காலத்தில் அது மேன்மையை கொண்டு வரும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்காம, பைபிளை படிக்க வைக்காமல், ஜெபிக்க வைக்காமல், எனக்கு நாடு போன போக்கில் போட்டிங்கன்னா கடைசியில் அவன் 22 வயசில் 25 வயசில் உனக்கு கீழ்ப்படிய மாட்டான், உலகபரமான வாழ்க்கை வாழ்ந்துருவான். ஜாக்கிரதை, பார்த்துக்கொள்ளுங்க. அது பெண் பிள்ளையாக இருக்கலாம், ஆண் பிள்ளையாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் சரியாக நினச்சி நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இதை நான் சொல்லணும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இப்போ என்னை அறியாமல் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதை சொல்கிறேன்னா ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அதனால் தாய்மாருக, பெற்றோர்மாருக, பிள்ளைகள்
கவனம் வைங்க. பிள்ளைய மேலே என்ன செய்ய கவனம் வைங்க. நீங்கள் தேவ பிள்ளைய, கிறிஸ்துவ பிள்ளைய, இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைய, உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய் தகப்பன் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளை கொடுத்துருக்காருன்னா அந்த பிள்ளைகளை கண்ணுங்கருத்தமாக நீங்கள் கண்ணை வைக்கணும். பிள்ளை மேலே கண்ணை வைக்கணும். பிள்ளை முகத்தை பார்க்கணும் டெய்லி. பிள்ளை கலகலன்னு இருக்கா, சோர்ந்து போயிருக்கா, என்ன காரணம், என்ன இருந்துச்சு, வா சொல்லு, நீ சொல்லாமல் விட மாட்டேன், உனக்காண்டி ஜெபிக்கணும் வா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த பிள்ளையை ஜெபிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளை ஆவிக்குள்ள என்ன செய்யணும், வளரும், பார்த்துக்கொள்ள கண்காணிக்கணும். நீங்கள் பிள்ளை வெளியூரில் இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா அந்த பிள்ளைக்கு டெய்லி போன போட்டு பேசணும். ஏன்னா சாப்பிட்டியா, கொண்டையா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, காலை ஜெபம் பண்ணியா, பைபிள் படிச்சியா, எப்படி இருக்க, மத்தியானம் வந்தையா, சாப்பிட்டையா அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டு மகனையோ மகளையோ வெளியூரில் இருந்தால் ஃபோனை போட்டு அம்மா அப்பா பிள்ளைய என்ன செய்யணும், விசாரிக்கணும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி, 10 நாளைக்கு ஒரு வாட்டி பிள்ளையை விசாரிக்க கூடாது. அனுதினமே பிள்ளை எந்திரிச்சு என்ன சாப்பிட்டியா, ஏன் டல்லா பேசுகிற, நேற்று உச்சாம பேசுற, ஏன் டல்லா பேசுகிற, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. இன்னைக்கு அப்பா ஃபோன் போடுவார், அம்மா ஃபோன் போடுமே, அம்மாவுக்கு பதில் சொல்லுமே அப்படிங்கிற ஒரு பயம் பிள்ளைக்கு இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை கண்டித்து உணர்த்து என்ன செய்யணும், வளர்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் பிள்ளை கீழ்படிஞ்ச பிள்ளை என்ன செய்ய வளரும், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் பலன் எல்லாமே நீங்கள் தான். அப்போ அந்த பிள்ளைகளை சரியான முறையில் பராமரித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் மேலே விழுந்த கடமை, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளை கெட்டு போச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அந்த பிள்ளை கெட்டு போகிறதுக்கு, அந்த பிள்ளை பாவம் பண்ணுறதுக்கு, அந்த பிள்ளை தவறாக போகிறதுக்கு காரணம் அந்த பிள்ளை கிடையாது, தாய் தகப்பன்மார்கள் தான். ஏன்டவர் என் பிள்ளை இப்படி போயிட்டான் அப்படி கேட்காதீங்க. நீங்கள் தான் அதுக்கு காரணம். உன் பிள்ளை ஒழுக்கமான பிள்ளையா இருந்தால் நீங்கள் ஒழுக்கமான பிள்ளையை வளர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே கவனம் இல்லாத போது நான் ஆவியில் உணர்றேன். பிள்ளைகளை சரியாக கவனமாக பிள்ளைகளை டிவி பார்க்க வைக்கிறது தப்பு. பிள்ளைகளை வந்து கதை புக்கு படிக்க வைக்கிறது தப்பு. பிள்ளைகளை வந்து ட்ராமா பார்க்க வைக்க தப்பு. அந்த பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, அந்த பிள்ளைகளை துதிக்க வைங்க, அந்த பிள்ளைகளை தேவ வார்த்தை சொல்லி பாட்டு பாட வைங்க. நீங்கள் பாட்டு பாடினா பிள்ளை பாட்டு திறந்து வச்சு பாடுமான்னு சொல்லி பிள்ளைகளை பாட வச்சு பாருங்க. நீங்கள் பிள்ளைகளை பாட வைங்க, பிள்ளைகளை பைபிள் படிக்க வைங்க, சத்தமாக படி சொல்லுங்க, சத்தமாக பைபிள் படி சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது இந்த வசனம் பிள்ளை உள்ளத்தில் இறங்கும். அந்த பிள்ளை ஞானமான பிள்ளையாக, அறிவான பிள்ளையாக அது வளர்ந்துடும். அது உங்களுக்கு பேரை கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் பிள்ளைகள் மேலே நீங்கள் கவனம் வைங்க. இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொண்டு இருக்கிறாருன்னா பெற்றோர்கள் ஏதோ தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க. பெற்றோர்கள் பிள்ளையை நீங்கள் வந்து கைவிட்டுட்டீங்க, பிள்ளையை நீங்கள் சரியாக கவனிக்கல. பிள்ளைய மேலே கவனம் வைங்க பெற்றோர்களே. பிள்ளையை கட்டுப்போச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். பிள்ளைகளை தாய்மார்க்கு, வீட்டில் இருக்க தாய்மார்க்கு பிள்ளைங்க மேலே கவனம் வைங்க. சும்மா உட்காந்து நேரத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு பைபிளை படிக்க வைங்க, பாட்டு பாடுங்க. நீங்கள் பாடும்போது பிள்ளையும் சேர்ந்து என்ன செய்யும், பாடும். அப்புறப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் எங்க ஊழி செய்ய போறா. எல்லாம் அப்படியே எந்திரிச்சிப்போம், தேவநாமத்தை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 பாடல்கள் பாடுவதை கேட்போம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், என்னை கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், என்னை கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதினால், இயேசு எனக்காய் பலியானதினால், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை
கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து உணர்ந்து ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாது இருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். அறிக்கை செய்து உன்னதமான தேவனுக்கு நேராய் கண்களை நேரெடுத்து பார்த்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை நேரமா இருக்கிறபடினாலே ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவே. எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும்படி செய்கிறவர் அவர். எனக்கு விரோதமாய் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்ய கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். எதுவும் என்னோடு கூட போரிட முடியாது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், எனக்காய் சிலுவையிலே ஜெயம் எடுத்த ஆண்டவர் என்னோடு உண்டு. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழும்புகிறதை நீர் எனக்கு முன்பதாக மண்டியிட செய்ய போதுமானவர். நன்றி அப்பா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா அப்பா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் ஆமென். தேவன் நல்லவர், உலகத்திலே நிரந்தரமானவர் இயேசு ஒருவரே.
இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர், உண்மையாய் நேசிக்கிறவர் இயேசு ஒருவரே. உலகத்திலே உங்களையும் என்னை விட்டு பிரியாதவர், எந்த நிலைமையிலும் பிரியாதவர் இயேசு ஒருவரே. நீதியினால் நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. அறிக்கை செய்து நீதியினால் நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாதிருப்பேன், நீங்களுக்கு தூரமாவே, பயமில்லாதிருப்பேன், நீங்களுக்கு தூரமாவே. எதுவும் அணுகாது, எதுவும் அணுகாது, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாது, கிருபை விலகாதையா, அவர் கிருபை உன்னை விட்டு விலகாது, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மனிதர்கள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது, கிருபை விலகாது. கருத்தை உணருங்க, கருத்தை உணருங்க, கருத்தை உணருங்க. கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, அவர் கிருபை விலகாது, கிருபை விலகாதையா, இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு தூரமாவீங்க, கொடுமைக்கு நான் தூரமாவே, கொடுமைக்கு தூரமாவீங்க. நீதியினால் கொடுமை உங்களுக்கு வராது, ஸ்திரப்படுவேன், கொடுமை தூரமா போகுது, கொடுமைக்கு நான் தூரமாவே. பயமில்லாதிருப்பேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவே. எதுவும் என்னை அணுகுவது, விசுவாசத்தோடு எதுவும் ஒன்று அணுகாது, எதுவும் ஒன்று அணுகாது, எதுவும் ஒன்று அணுகாது. தேவனுடைய வல்லமை ஓதல ஊற்றப்பட்டு கிருபை விலகாது, கிருபை இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? எதர்ச்சியாக ஒரு பாடல் வந்தாலும் அந்த பாடல் நம்மை ஆறுதல் படுத்துகிறதாய், நம்மை எழுப்புகிறதாய், நம்மை எழுப்பி கட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியினால் தான் ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? ஸ்திரப்படணும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் எழும்புறானா நீதியில் என்ன செய்யணும்? எழும்பணும். ஒரு மனிதன் நிலை நிற்கிறான்னா நீதியில் என்ன செய்யணும்? இல்லைன்னு ஆண்டவர் நீதிமொழிகளை சொல்கிறார். ஒரு ராஜாவுடைய சிங்காசனம் எதில் நிலைத்திருக்குன்னா அவனுடைய நீதியில். ஹல்லேலூயா. நீதியில் தான் ஒரு சிங்காசனம் என்ன செய்யும்? நிலைத்திருக்க முடியும். அஸ்திபாரம் அதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவனுடைய அஸ்திபாரம் என்னது? நீதியில் ஸ்திரப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நீதியில் ஸ்திரப்படும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம்.
என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறையில்லையே குறையில்லையே. என் நீதியினால் ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால் குறையில்லை என்று சொல்லி சேர்ந்து பாடப்போகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு சேர்ந்து, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, ஆத்துமா தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர், குறையில்லையே சேர்ந்து சொல்லுவ, குறையில்லையே குறையில்லையே அறிக்கை செய்து வாயில திறந்து என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம், அறிக்கை செய்து புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை நிரம்பியது என் பாத்திரம், குறையில்லையே குறையில்லையே சேர்ந்து ஆமே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தாராம். ஒரு ஊழியக்காரருடைய தேவைகள் அதிகமாக இருந்தது. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப என்ன செஞ்சாராம், வறுமையின் கோட்டுக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருடைய சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் பார்த்து கேட்டாராம், உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்கிறேன் தரேன். அந்த மனிதன் தெய்வ மனுஷன் சொன்னாராம், எனக்கு குறை இல்லைப்பா. அல்லேலூயா. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவைகள் அதிகம். அவன் வறுமைக்கு ஒரு வாழை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறான். ஆனால் அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் சொன்னாராம், எனக்கு குறை இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் சொன்னார் தெரியுமா? என் கூட நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு இந்த உலகத்தின் குறை எனக்கு குறையாவே தெரியல. என் கூட யார் இருக்கிறா? எனக்கு நிறைவாய் நடத்துகிறவர் நீர் என் கூட இருக்கிறீங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த உலக வாழ்க்கை குறையுள்ளது, இந்த உலக வாழ்க்கை குறைச்சல் உள்ள வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டம் உண்டு, குறை உண்டு. ஆனால் நாம் சொல்ல முடியும், என்னை நிறைவாய் நடத்துகிறவர் என்னோடு உண்டு. அல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். குறை இல்லையேன்னு சொல்லும் போது உணர்ந்து சொல்லுங்கள். 1000 குறை இருக்கலாம், எல்லார் வாழ்க்கையிலும் குறை உண்டு. ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களை நிறைவாய் நடத்தும். ஆமென். குறை இல்லையே குறையில் என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர்
குறையில்லையே கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் உணர்ந்து சொல்லுங்க எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறது மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள உடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுங்க கண்களை மூடி நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் ஆண்டவரை பார்த்து நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் உயிருள்ள நாட்கள் குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர் அப்பா குறையில்லப்பா குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை உண்மையாய் நோக்கி பார்க்கிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்க அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன் எல்லாம் உண்மையோ ஆண்டவரை நோக்கி கண்களை மூடினவர்களை அங்கும் இங்கும் பார்க்காம கர்த்தரை மாத்திரம் நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என் வாழ்க்கையில குறை இல்லை ஆண்டவரே என் வாழ்க்கையில குறைச்சல் இல்லப்பா என் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை ஆண்டவரே என்னை நிறைவாய் நடத்துகிறவர் என்னோடு உண்டு என்னை இதுவரை நடத்தின எபினேசர் என்னோடு உண்டு என்னை இனிமேல் நடத்த போகிற இம்மானுவேலர் என்னோடு உண்டு அறிக்கை செய்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா எல்லா வாய்களை சிறந்த ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம்மத்திலே அசைவாட வந்து இருக்கிறார் ஆண்டவரை உயர்த்தலாமா உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் உங்கள் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார் உங்கள் காரியங்களை ஒரு இருக்கிறார் எல்லா உண்மையானவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே என் ஆத்துமாவை தேற்றுகிறவரே என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே மலைகளே விலகினாலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காதவரே உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் ஓ ரபா ரதர சந்தர துன மஹரதினரா ஹalleluya 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 நன்றி 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 சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கலாமா உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பீங்களா ஆண்டவரை ஆராதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் தேவைகளை அல்ல தேவைகளை கேட்காதீங்க இது அதுன்னு சொல்லாதீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை நல்லவர் சொல்லுங்க ஓ ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம் எல்லாம் ஆண்டவரை உயர்த்தலாமா ராக ரதீனா மனாரா சந்தர தூணமா இது ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம் தேவைகளை கேட்பது அல்ல ஆண்டவரை உயர்த்துங்க ஆட்டோமேட்டிக்கா எரிகோ இடிஞ்சு விழும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா தடைகளும் உடையும் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் எல்லா பாதைகளையும் திறப்பார் ஆண்டவரை ஆராதிங்க மகிமைப்படுத்துங்க உயர்த்துங்க ஓ உங்க துதி ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும் ஓ ஆண்டவரை நோக்கி துதிங்க பார்க்கலாம் வாய்களை திறந்து வாய்களை விரிவாய் திற ஓ நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர் உங்கள் அருகில் நிற்கிறார் ராமா நாரஹரதியாரா சந்தரதுனமனரதலரா ஹalleluya 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 நன்றி அப்பா ஓ நீ நல்லவர் எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா உங்க துதியை ஆண்டவர் விரும்புகிறார் உங்க வார்த்தையை ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க பேசுகிற தொனியை ஆண்டவர் விரும்புகிறார் உங்க வாயிலிருந்து வருகிற ஆண்டவர் உயர்த்துகிற துதியை தேவன் கனப்படுத்துகிறார் ஆண்டவர் இதை விரும்புகிறார் எல்லா வாய்களை திறந்து எனக்கு தெரியாது எனக்கு தெரியல என்ன சொல்றேன்னு தெரியல அப்படி இல்லை ஆண்டவரை திறந்து நீங்க ஆண்டவரே நீங்க நல்லவர்னு சொன்னா
போதும், உன் வாழ்க்கையில நல்லது ஆண்டவர் செய்ய போதுமானவராக இறங்கிடுவாரு. ஓ, நீ நல்லவர்னு சொல்லும் பொழுது உன் குடும்பத்துல நன்மையை செய்ய ஆண்டவர் இறங்கிடுவாரு. ஆண்டவர் உயர்த்துங்க பார்க்கலாம். ராபா ரதரா சந்தர துனனர ஹரியரதலா ஒரே ஹிருதேன மனரதல ரஷகரதுல பரிகரதலரா. ஆவியானவரே, 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 மலைகள் விலகினாலும் மனிதர்கள் விலகினாலும் என்னை விட்டு விலகாத தெய்வமே, உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஒரே ஹிருதேன ரதனரா சந்தரதுல பரிகரதலரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரிஹரதே நமனரதரா சந்தரதுன மரிகரதலரா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ராகராதியா. உண்மையானவர் நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் இருக்குப்பா, என் வாழ்க்கையில் மிகுந்த ஆனந்தம் உண்டு. காரணம், என்னை மேய்க்கிறவ, என்னை நடத்துகிறவ, என்னை பாதுகாக்கிறவ, என்னை வழி நடத்துகிறவ, என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். அதனால நான் சொல்றேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள நிம்மதி இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள பரிசுத்தம் இருக்குப்பா, எனக்குள்ள அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கு, எனக்குள்ள உம்முடைய ஆவியானவர் வாசம் பண்றீங்க. அதனால நான் சொல்றேன், நான் மிகுந்த சந்தோஷமா இருக்கேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஆண்டவரே, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கிற என் கர்த்தர், என் மேய்ப்பர். ஆகையினால நான் சொல்றேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை மேய்ப்பார், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை கொண்டு போவார், நன்மையானதை எனக்கு தருவார். ஒருவேளை நான் ஆபத்துல மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால நான் பயப்பட மாட்டேன். அந்த பள்ளத்தாக்கு மேல நடந்து போவேன், அந்த தண்ணீரின் மேல நடந்து போவேன், அந்த இருளின் மேல நடந்து செல்லுவேன், ஜெயம் எடுப்பேன். காரணம், என் தேவன் என்னோடு. எத்தனை பேர் விசுவாச அறிக்கை சரி, என் தேவன் என்னோடு, என் தேவன் என்னோடு, என் தேவன் என்னோடு, என்னை படைத்தவர் என்னோடு, என்னை சிங்க கெபியில போட்டாலும் என் தேவன் என்னோடு, என்னை நெருப்புல போட்டாலும் என் தேவன் என்னோடு. ராஹா ராதியனா மனரா சந்தரதோலோ. ஹல்லேலூயா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, குறையில்லப்பா, குறையில்லப்பா, என் தேவன் என் கேட்பர். குறையில்லையே, ஓஹோ குறையில்லையே, என் மேய்ப்பர், என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க, குறை, எனக்கு குறை இல்லப்பா. ஓ, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். இருள் சூழ் பள்ளத்தாக்கினில் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும், தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கு. சொல்லுங்க, தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கு. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? தகப்பன், தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கு. ஓ, தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கு. குறையில்லையே, 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லை
குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் வாயை தரங்க, எல்லாரும் வாயை தரங்க. உள்ளுள்ள இடங்களிலே வார்த்தைப்படி ஆக போகுது இளைப்பாற செய்கின்றார். இந்த வார்த்தைப்படி ஆக போகுது. உள்ளுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். என்ன அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். சேர்ந்து குறையில்லையே குறையில்லையே எனக்கு ஆமாப்பா என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ரதரதலரா சந்தரது நம நிகரதின ரதலரா ஒரு ஹெருதி நம்ம நரதலரா சிகரது நம்ம மனரதலரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. குறையில்லாத வாழ்க்கை எனக்கு தருகிறவர் நீரப்பா. இதுவரை குறையில்லாமல் நடத்தினவர் நீர் ஆண்டவரே. இனிமேலும் குறையில்லாமல் நடத்த போகிறவரும் நீர்தான் இயேசுவே. ஓ ரஹரயதன நம நரதலரா சந்தரது நம. இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடந்திட ஒரு வேலை நேர்ந்தாலும் தகப்பன் என்னோடு இருக்கிறதுனால தடுமாற்றம் எனக்கு இல்லப்பா. ஓ தடுமாற்றம் எனக்கு இல்லைண்டவரே. ஓ உம்முடைய பிள்ளையாய் நான் நடக்கிறபடினால ஓ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஓ ரஹரதனரா சந்தரதுன மரிஹரதலரா. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. உங்க கரம் என் கூட இருக்குதுப்பா. உங்க கரம் என் கூட இருக்குது. அவர் கரம் உங்க மேல இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை பிடிங்கப்பா, என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறதுக்காய் நன்றி. ரஹரதினர சந்தரதுன மனரதலரா. மனதுருகி குஷ்டரோகிய தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகிய தொட்டு சுகம் தந்த அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மேல இருந்தபடினால, உடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேல இருந்தபடினால அரசனிடத்திலே அவர்கள் கேட்ட யாவற்றையும் பெற்றுக்கொண்டாங்க. இந்த நாளிலே அப்பா நாங்க உம்மிடத்துல கேட்க போகிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கிறபடினால என்னுடைய காரியங்களை எல்லாம் நீங்க பார்த்து கொள்ள போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரம் என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ நான் தான் எஸ்ரா, நான் தான் நெகேமியா, நான் தான் எஸ்தர், நான் தான் தெபோரால். ஓ ரஹரியா ரதினனார சந்தரதுனமா. எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல கர்த்தர் அறிக்கை செய்தே. எஸ்ரா நான் நெகேமியா ஓ என் மேல கர்த்தர். ஓ எஸ்தர் நான் தெபோரால் நான் என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த விசுவாசத்தோடு
பெற்றுக்கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகிய தொட்டு சுகம் தந்த மனதுருகி குஷ்டரோகிய தொட்டு சுகம் தந்த கரம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து
போ ரே 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 அக்கினி 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 ஆவியானவர் வல்லமை ஓ ஓ ஓ ஓ மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் அக்கினி அக்கினி ஓமல அக்கினி ஓமல அபிஷேகம் வல்லமை அபிஷேகம் வல்லமை பாபா 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 மனதுருகி குஷ்டரோகிய தொட்டக்கரான் அந்த நேசக்கரான் நிமிரக்கூடா கூனியத்தான் நிமிர செய்த அந்த இயேசுக்கரான் அந்த ஏண்டாப்கார் என் மேல நான் இன்னைக்கு கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் அந்த ஏண்டாப்கார் என் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அந்த இயேசுக்காரன் கையை தட்டி அப்பாவுக்கு 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அந்த இயேசுக்காரன் வாலிபனே எழுந்திரு என்று பாடைய தொட்ட அந்த இயேசுக்காரன் ஓ அந்த ஏண்டாப்காரியே மேல இன்னைக்கு நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் அந்த இயேசுக்காரன் இன்னைக்கு என் மேல இன்னைக்கு நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் ஓ ரபலா ஓ நன்றி ஆவியானவரே ஓ நன்றி ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் கலதுரதி கனமது சமலதரபலகரபா ஓரிமல துணமதுரபலதுரபலகரலரபா உம்மை அன்பு வைக்கிறோம் இயேசுவே உம்மை நேசிக்கிறோம் ஐயா அல்லேலூயா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் கைதட்டி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி வாயை திறந்து பாருங்க வாயை திறந்து பாருங்க எபினேசரே ஓ எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு மேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆமென் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை எல்ரோயி
இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பை கோருவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரை இதுவரையில் உதவினீரே. எபினேசரே சுபல தரபா தீபல துர்பல கர துர்பல தரபா ரெக்கத டகர தரபல கரபா தீபல துர்பல உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, வெள்ளநடைய இறப்பிடுமே வெள்ளத்தினாவியே வெள்ளன் தீபா 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 இறங்கட்டும் ஆவியானவர் சிவா கனமடைய கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவி ஆமென் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவி அசைவாடு அசைவாடு ஆவி பல தரபா ஓ ஓ ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓ உள்ள நிரம்ப, ஓ உள்ள நிரம்ப இறங்கி வாருமே, இந்த உள்ள நிரம்ப உள்ளம் நிரம்ப இறங்கி வாரு, இறங்கி வாருமே, இந்த இடமாசைய ஓ ஓ அச்சனே 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 அபிஷேகம் இதோ உன்னை பலப்படுத்தும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரு. உற்சாகத்தின் ஆவியானவர், ஓ உற்சாகத்தின் ஆவியானவர் உன்னை பலப்படுத்த இறங்கி இருக்கிறாரு. ஓ ஓ ஓ தேவ மகிமை, தேவ மகிமை உற்சாகப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரகல துரபா ரோ லோ லோ ரோ லே கபா தரபல தரபா இறங்கட்டும் இறங்கட்டும். எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே உம்முடைய வல்லமை இறங்கி வந்தார். தூர சபல ரகல கரபா ரேக பேக தட்டக்கல்ல துரபல கரபா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகம் வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் வல்லமை, ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை இப்போது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓ மேல வல்லமை ரே லகுர பாதர பால தரபோ லே மாசா தரபல ரபா ஓ சபல துரபல கரபா. ஓ மகிமை 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 இறங்கி கொண்டு இருக்கிறது, அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ஓ இறங்கி வாருமே, இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன்.
எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன் உன்னதரே ஏசையா. எந்த புயல் வந்து ஓ மேல மோதினாலும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. எந்த பிரச்சனை உன் மேல வந்து மோதினாலும் உன்னை அசைக்க முடியாது. எந்த துக்கம் உன் மேல வந்து மோதினாலும் உன்னை அசைக்க முடியாது. நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம். நான் உன் கரத்தை பிடிச்சிட்டே உன்னை நடத்த போறேன், நீ கலங்காத. நான் உன்னை காண்கிற தேவ, நான் உன்னை நடத்துகிற தேவ, நான் உன்னை காண்கிற தேவ, அவர் உன்னை காண்கிற தேவ, உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உனக்கு எதிர்காற்றோடு போராட்டமா? நீ படகுல, வாழ்க்கைங்கிற படகுல நீ பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த கடல் பிரயாணத்தில் நடுக்கடல்ல ஒரு எதிர்காற்று அந்த படகு மேலே மோதி அந்த படகு தள்ளாடி கொண்டு இருக்கிறது. அதே போல வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கு பிரச்சனைங்கிற எதிர்காற்று, வேதனைங்கிற எதிர்காற்று, முறுமுறுப்பு என்ற எதிர்காற்று, பொறாமை என்கிற எதிர்காற்று, உன் மேல இருக்கிற வன்கண் என்ற எதிர்காற்று உன் மேல மோதி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறா, உன் படகுல நான் ஏறிட்டு நான் உன்னை கண்டுகொண்டு உன் படகு நீ மூழ்க போவது இல்ல. உன் படகு மூழ்குவது கிடையாது. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா. உன் படையில் ஏறுகிறா, அமைதி தருகிறா. உன் படையில் ஏறுகிறா, அமைதி தருகிறா. அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. அழாத மகளே, உன் பிள்ளையை குறித்து ஆளாதே, உன் பிள்ளையை குறித்து ஆளாதே, எதிர்காலத்தை குறித்து ஆளாதே. ஓ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. உன்னை காண்கிறா, கண்ணே துடைக்கிறா. எல்லாரும் உன்னை காண்கிறா, என் கண்ணே துடைக்கிறா. கடன் தொல்லையால் கதறுகிற உன்னை காண்கிறா. கடன் தொல்லையால் கதறுகிற உன்னை காண்கிறா. உடனிருந்து நடத்திடுவா, ஒருபோதும் கைவிடா. உடனிருந்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. ஓ அழ வேண்டாம், அழாத, அழ வேண்டாம், அதிசயம், அதிசயம் செய்திடுவா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறா. மகளே,
உன்னை காண்கிறார், உன்னை பார்க்கிறாரு, நொடி பொழுதே சுகம் தந்து உன்னை தேற்றுவா. நொடி பொழுது இப்போது ஒரு வல்லமை, இப்போது சுகத்தின் வல்லமை தேற்றுவா. அழ வேண்டாம், அழாத, அழ வேண்டாம், அதிசயம் அதிசயம் செய்திடுவா. அழாத, அழ வேண்டாம், அழாத மகளே, அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. அப்பா உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. உனக்கு எதிரா ஆயுதங்கள் வாய்க்காதே போகு. ஐயா உனக்கு வாய திறந்த வாய்க்காதே வாய்க்காதே போகு. உன்னை எதிர்த்து வழக்காடுவோ உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். அழ வேண்டாம், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆளாத, நீ ஆளாத, நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் அதிசயம் செய்திடுவா. அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து பேசுபவர்கள் உன் சார்பாய் வருவார்கள். அதனால அதனால அழ வேண்டாம், அழ வேண்டாம். இந்த நேரத்தில் உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் எழும்பலாம், உனக்கு எதிராக பல ஆயுதங்கள் எழும்பலாம், உனக்கு எதிராக அநேகர் வழக்காடலாம். உன்னை கீழே விழ வைக்க வேண்டுமே, உன்னை ஒண்ணுமலமாக வைக்க வேண்டுமே என்று உனக்கு எதிராய் வழக்காடலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், மகளே நான் உன் சார்பா உனக்காக நான் வழக்காடி உனக்கு நான் ஜெயத்தை கொடுக்க போறேன். நீ பயப்படாதே, நீ அழாதே என்று அவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தை திட்டமும் தெளிவுமாக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மறைமுகமான எதிராளிகள் உன்னிடத்தில் சிரித்து பேசுவார்கள், ஆனால் உன்னிடத்தில் சிரித்து பேசிவிட்டு வெளியே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல நிற்கிறவர்கள் ஒரு சில பேத்துக்கு, குறிப்பா தொழில் பண்ணுகிறவர்களுக்கு, இந்த இடத்துல யாரெல்லாம் தொழில் பண்ணுகிறவர்கள், பிசினஸ் பண்ணுகிறவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்களோ அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, அவர்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ விழித்து நீ ஜாக்கிரதையாயிரு. உன் வாயை எப்படி திறக்க வேண்டும், உன் வாயை எப்படி பேச வேண்டும் என்று நீ கவனமாக பேசு. உன் வாய் மீறாதபடி நீ தீர்மானம் பண்ணி எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசு. உன் தொழில் ரகசியத்தை, உன் குடும்ப ரகசியத்தை நீ யாரிடமும் நீ சொல்லாதே. தேவையில்லாத காரியத்தை நீ பேசாதே, அடுத்தவர்களை பற்றி பேசாதே. நன்மையான வார்த்தைகளை மாத்திரம் உன் வாயை திறந்து பேசு. காரணம், உன்னிடத்தில் சிரித்து பேசி உன்னை உயர்த்தி உங்ககிட்ட சில காரியங்களை வாங்கி உன்னை கவிழ்க்க நினைக்கிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். உன்னை விழுத்தாட்ட நினைக்கிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். நீ கவனமாக விழித்திரு என்று ஆவியானவர் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். உன்னை எதிர்த்து வழக்காட ஆயத்தமாய் இருக்கிறார்கள். உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள்.
உன்னிடத்தில் சிரித்து பேசுகிறவர்கள் உனக்கு எதிராக செயல்பட போகிறார்கள். நீ கவனமாக இரு, நீ கவனமாக இரு. பரியாசக்காரர் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. வீண் பேச்சு பேசுகிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உனக்காக வழக்காட இறங்கிவிட்டார், உனக்காக யுத்தம் பண்ண இறங்கிவிட்டார். உன் சார்பாக கர்த்தர் இருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆஹா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னுடைய கரம் உன் மேலே இருக்கிறது. நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை நடத்துவேன். உனக்கு எதிராக ஒரு பாளையம், ஒரு சூழ்ச்சி எழும்பினாலும் நீ பயப்படாத. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உனக்குள்ளே இருக்கிறார். உன்னை தலைநிமிர பண்ண வைப்பேன் என்றவர் சொல்லுகிறார். உன்னை தலைநிமிர பண்ண வைப்பேன். உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டேன், உன் சத்துருக்களை விலக்கி விட்டேன். தேவன் உன் நடுவில் வாசம் பண்ணும்படி இனிமேல் நீ தீங்கை காண மாட்டார். தகப்பனே, இந்த வேளையில் எங்களோடு நீர் உறவாடினதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கை நீட்டி தூக்கி விட்டேன், உயரத்தில் வைத்து விட்டேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டேன், சாம்பலை போட்டு விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டேன், உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டேன், சாம்பலை போட்டு விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமாய். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்க வல்லவர். Hola.
அழிக்கும் வல்லமையே சிறிய தாவீதுக்கு வைத்தவரே வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையே சிறிய தாவீதுக்கு வைத்தவரே ஆடுரு வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே கைவிட்டு தூக்கிவிட்டு உயரத்தில் என்னை வைத்தீர் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா ஊசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா கை நீட்டி தூக்கி உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா ஊசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே வாழாக்காமல் என்னை தலையாக்குடி கீழாக்காமல் என்னை மேலாக்குடி சொல்லுங்க வாழாக்காமல் என்ன தலையாக்குடி கீழாக்காமல் என்னை மேலாக்குடி அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையே சிறிய தாவீதுக்கு வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவரே ஜாதிகள் மத்தியில் உயர்த்தி தூக்கினீர் மேலும் அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் சிறிய தாவீதுக்கு வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவரே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே வாழா தலையாக்குவி கீழாகாமல் என்னை என்னை மேலாக்குவி அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே கைவிட்டு தூக்கி விட்டு உயரத்தை எண்ணி வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா ஊசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா கைவிட்டு தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்தால் மாற்றி விட்டு நிரந்தரம் ஊசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே உங்கள் வாழ்க்கையில்
போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.